ராசி மேஷ ராசிக்காரர். மேஷ ராசி அன்பர்கள். இப்போ மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால், சூரிய பகவான் உச்சத்தில் அவங்க ராசியிலேயே உச்சத்தில் இருக்கார். பின்னாடி செவ்வாய் பகவான் இருக்கார், முன்னாடி குரு பகவான் இருக்கார். ஸோ ராசிக்கு இருபுறமும் கிரகநிலைகள் சூழ மத்தியில் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த பாவம் அப்படிங்கிறதுக்கு பேர் அம்பர்ல, அதாவது குடை யோகம்னு சொல்லுவோம். சத்திர யோகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். பல விதங்களில் பல ஆபத்துகள் பல சூழ்நிலைகளில் இருந்த மேஷராசி அன்பர்கள் கடைசியாக ஒரு 3.5 மாத காலமாக, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமாக இப்போ ஒரு 3.5 மாத காலமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பல வினைகள், பல பிரச்சனைகள், நம்ப முடியாத சில ஹாஸ்பிட்டலைஸ் ப்ராப்ளங்கள், என்ன பண்ணனே தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்களில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல குடும்பங்களில் விரக்தியில் இருக்காங்க. சத்திரம் அப்படின்னா கொடைன்னு பேர். கொடை நமக்கு வெயிலிருந்தும் பாதுகாக்கும், மழையிலிருந்தும் பாதுகாக்கும் இல்லையா? அதை மாதிரி ஆபத்துகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இப்போ நம்ம அந்த வருஷம் பிறக்குது. யாருக்கு? மேஷராசிக்கு. அப்போ பல ஆபத்துகள்ல இருந்து இந்த இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதமே எப்படி இருக்குன்னா, மேஷராசி அன்பர்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கு. அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாசமாகவும் இருக்கு. இந்த வருஷமே அவங்களுக்கு உத்தமமான ஒரு வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு.